ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மசால் தோசை. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் இது என்ன படம் கண்டுபிடிக்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவும் பரத்து டீம், அம்மாவும் சௌமியா ஸ்ரீயின் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு நம்ம கூட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு படத்தோட கதையை சொல்ல போகிறேன். அது என்ன படம் அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கணும். அகெயின் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் பாட்டிக்கு படத்தை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சான்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா லாக் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ படம் உங்களால் அந்த கதையில் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் 3 க்ளூ கொடுப்பேன். அந்த 3 க்ளூக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும் படத்தோட கதை. ஒரு அப்பா ஒரு பையன் இருக்காங்க, 2 பேர். பையன் வந்து ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால பையன் வந்து இறந்துடுறாரு. அதுக்கு வந்து அப்பா பழி வாங்குறாரு. இதுதான் படம். இது என்ன படம்? பேர் தான் யோசிச்சு ரஜினிகாந்த் படம். கோலிக்கு முன்னாடி வந்துச்சு. பேர் வரல. இதுல என்னன்னா நம்ம அப்பா அப்படின்னு சொல்ற அவருமே ஒரு ஆர்ம்ட் அஃபீஷியல், போலீஸ் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். பையனும் போலீஸ் தான். அதாவது அந்த இது போலீஸ் அந்த கேட்டகரி அந்த மாதிரி வர ஆள் தான். பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே, தெரியுமாம்மா? சொல்லுங்க. அடுத்த க்ளூ தரேன். அடுத்த க்ளூ என்னன்னா வந்து 2 பேருக்குமே வந்து ஹீரோயின் கிடையாது. அப்பாவுக்கும் ஹீரோயின் கிடையாது, பையனுக்கும் ஹீரோயின் கிடையாது. இப்படத்துல எப்படி அப்பா பையன் சொல்றோம், அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் இருக்கு இந்த படத்துல. அப்பா வந்து என்ன வேலை பார்த்தாரோ அந்த வேலையை அப்படியே அந்த இன்னொரு ஹீரோவும் பார்ப்பாரு. என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா வந்து சிபிஐ அப்படின்னா அந்த இன்னொரு ஹீரோவும் சிபிஐவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு இது. அடுத்த க்ளூ கொடுக்கட்டா? ஸோ வந்து அந்த பையன் வந்து எப்படி இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவை பிடிச்சிருப்பாரு. ட்ரக் மாஃபியாவை பிடிக்கும் போது பையன் வந்து இறந்துருப்பாரு. அதுக்கு வந்து அப்பா பழி வாங்குவாரு. எனக்கு தெரியும். விக்ரம் இஸ் தி ரைட் ஆன்சர். எனக்கும் தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். யார் அப்பதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? ஆமா, அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்.